இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி கீ ரைஸ்க்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வச்சுருக்கேன். ஸோ போன் வித் போனும் அதில் இருக்குது. ஸோ எல்லாம் வாஷ் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கரம் மசாலா பொடி பண்ணது இருக்குது. தக்காளி வந்து 4 தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், தேவையான எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வைக்க போகிறேன். ஸோ பற்ற வச்சாச்சு. இப்போ பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேங்கள. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கருகிடும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டை இடிச்சது போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து நான் மிக்ஸியில் போட்டு நல்லா கிரேவி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதில் தண்ணி வந்து லைட்டாக பிரிஞ்சு வரும். ஸோ நம்ம அப்போ சிக்கன் போட்டுக்கலாம். இப்போது ஆயில் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஸோ அதுக்குள்ளே சிக்கன் நல்லா வெந்துடும். நான் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி நல்லா பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது போதும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கிரேவி தயார்.